வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகள். குட் பேட் அட்லியோட செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ரெக்கார்டை வந்து நோக்கி போயிட்டு இருக்குது. ஒரு ரசிகர்கள் வந்து ஒரு ஹீரோவை வந்து ஏன் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னா, அந்த ரசிகர்களுக்கு நம்ம என்ன திருப்பி கொடுக்கணும், அந்த ரசிகர்களுக்கு நம்ம ரசிகர்கள் என்ன உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதை சரியா புரிஞ்சுக்கிட்ட ஒரு டைரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்த்திக் ரவிச்சந்திரன் தான். இவர் வந்து பாத்தீங்கன்னா அஜித் சார் கிட்ட வந்து எப்படி இதை வந்து ஓகே பண்ண வச்சாருங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. உண்மையாலுமே சொல்றேன், ஒரு ரசிகனா இருந்து ஒரு படத்தை இயக்குறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரசிகனா இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ரசிகனோட எதிர்பார்ப்புகள். ஒரு ஹீரோவை எப்படி எல்லாம் பார்க்கணும், அந்த ஹீரோவை எப்படி எல்லாம் வந்து கமர்ஷியலா காட்டணும், எப்படி எல்லாம் இருந்தா வந்து ரசிகர்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கறத மிக அழகாக மிக அற்புதமாக ஒரு லோக்கலா இறங்கி அடிச்சா மட்டும்தான் ரசிகர்கள் வந்து ரொம்ப 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 விரும்புவாங்க அப்படிங்கறத புரிஞ்சு வச்சிருக்கிற டைரக்டர் வந்து மிக அழகாக செகண்ட் சிங்கிள் வந்து பயங்கரமா கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் சிங்கிளும் சூப்பரா இருக்கு. இன்னும் ஒரு லவ் டுயட் இருக்கு, அது எப்படி இருக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ட்ரைலர் ரிலீஸ் ஆக போகுது. அதிகபட்சம் 5ஆம் தேதிக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிடும், ட்ரைலர் ரிலீஸ் ஆயிடும். 10ஆம் தேதி ஏப்ரல் 10 வந்து மிகப்பெரிய சம்பவம் காத்துட்டு இருக்குங்க. அதாவது இதுவரை தமிழ் சினிமாவில் அஜித்குமார் அவருடைய கேரியர்ல இதுவரைக்கும் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே ஓரங்கட்டிருங்க. த பெஸ்ட் ஒன் அண்ட் ஒன்லி குட் பேட் அட்லி அப்படின்னு எழுதி வச்சுக்குங்க. இப்போ வந்து ஸ்டிக்கர் அடிச்சு ஒட்டி வச்சிடலாம். ஏன்னா த பெஸ்ட் ஒன் அண்ட் ஒன்லி குட் பேட் அட்லியா தான் இருக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லைங்க. சான்ஸே இல்லைங்க. இது நெகட்டிவா போறதுக்கான 1% சான்ஸ் இல்லைங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மேக்கிங் வீடியோல பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு, ரெண்டாவது ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு, செகண்ட் சிங்கிளையும் தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் ஒரு லவ் டுயட் இருக்கு அதுலயும் தெரிஞ்சிடும். வந்த அத்தனை ஸ்டில்லையுமே வந்து ஒரு எஃபெக்ட், ஒரு பாசிட்டிவ், ஒரு வைப்ரேஷன் இருக்கு. ஃபேன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு கதை, ஃபேன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு வைப்ரேஷன், ஃபேன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ஆடியோ, ஃபேன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி லிரிக்ஸ் எல்லாமே ஃபேன்ஸுக்கு தான். எதுவுமே வந்து வேற ஆடியன்ஸ்க்கு வந்து அப்புறம் தான் ஃபேன்ஸுக்கு பிடிச்சி அதுக்கப்புறம் ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும். ஆனா ஃபேன்ஸுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது ரசிகர்களுக்காகவே எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொன்னா குட் பேட் அட்லின்னு தான் சொல்லலாம். இதை தவிர ரசிகர்களை தவிர மற்ற ரசிகர்களுக்கும் கண்டிப்பா இந்த படம் வந்து பிடிக்கிற மாதிரி ஒரு கதை அம்சம், கேங்ஸ்டர் கண்டிப்பா இருக்கும். கேங்ஸ்டர்னா சாதாரண கேங்ஸ்டர்லாம் இல்ல, அனல் பறக்கும் கேங்ஸ்டரா இருக்க போறாரு. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. குட் பேட் அக்லி இந்த 3 பேரும் மிக்ஸ் ஆகி எப்படிலாம் வந்து அந்த கேரக்டரா மாறி அவர் என்னெல்லாம் பண்ணறாரு, என்னெல்லாம் பண்றதுக்கு அது ஒரு கதை ஒண்ணு வேணும் இல்லைங்களா. அந்த கதைக்கு அவர் வந்து குட்டா எப்படி இருக்காரு, பேடா எப்படி இருக்காரு, ரொம்ப ரொம்ப மோசமா எப்படி இருக்காரு அப்படிங்கறத வந்து இந்த குட் பேட் அட்லியில வந்து ஆர்த்திக் ரவிச்சந்திரன் வந்து காட்ட போறாரு. அது வந்து ரசிகர்கள் வந்து மிகப்பெரிய திருப்தி அடைய செய்ய போகுது. மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரேக் பண்ண போகுது. அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இதை வந்து நெகட்டிவ் ரிவ்யூ பரப்பி இல்லை இதை வந்து நெகட்டிவ் ரிவ்யூல சொல்லி இதை வந்து ஒஸ்ட் பண்ணிடலாம், பிளாஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோல ஒன்று சொல்றேன். நல்லா இருக்கிற ஒரு விஷயத்த நீங்க என்னதான் பண்ணீங்கன்னா நெகட்டிவ் ஆக்க முடியாது. ஆனா நல்லா இல்லாத ஒரு விஷயத்த ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஓகேங்களா. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ என்ன வேணா நெகட்டிவ் பேசிக்கோ, ஆனா நெகட்டிவ் பேசினாலும் இந்த குட் பேட் அட்லி வந்து அடிச்சு நெருப்பா பறக்க போகுது. அந்த நெருப்புல மாட்டிக்காம ஓடி போயிருங்க. அந்த அளவுக்கு ஃபயரா இருப்பாங்க ரசிகர்கள். அவங்க கிட்ட நீ மைக்க தூக்கிட்டு போய் வச்சுட்டு மாட்டிக்காத, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ரொம்ப தரமான ஒரு படத்தை ரசிகர்களுக்காகவே ஒரு ரசிகன் எடுத்திருக்கான் அப்படின்னா அந்த படம் எப்படி இருக்கும் பார்க்கலாம். அடுத்து என்னென்னலாம் வரப்போகுது குட் பேட் அட்லியில, அது வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தியான வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து போடுவோம். இன்னும் 10 நாள் இருக்கு. இந்த 10 நாளும் ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மிகப்பெரிய பூஸ்ட் பம்பா அப்படியே ஒவ்வொரு அப்டேட்டா வந்து கிடைச்சிட்டு இருக்கு. பார்ப்போம், வெயிட் அண்ட் சி நெக்ஸ்ட் என்னென்ன அப்டேட் வருது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.